السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم تر إلى الذين أوتوا نصيبا من الكتاب يدعون إلى كتاب الله ليحكم بينهم ثم يتولى فريق منهم وهم معرضون ذلك بأنهم قالوا لن تمسنا النار إلا أيام معدودات وغرهم في دينهم ما كانوا يفترون فكيف إذا جمعناهم ليوم لا ريب فيه ووفيت كل نفس ما كسبت وهم لا يظلمون. حسبي الله ونعم الوكيل. அன்பிற்கினிய இஸ்லாமியர்களே, சூரத் ஆல இம்ரானுடைய 23, 24 மற்றும் 25வது வசனங்கள், கடைசியாக 22வது வசனம் வரை நாம் பார்த்தோம். அப்போ அந்த 22வது வசனத்தை நாம் பார்க்கும்பொழுது அந்த வசனத்தில் யூதர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசியிருந்தான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது அந்த வசனத்தில் பதிவு செய்திருந்தான், அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனத்தை நிராகரித்தார்கள், நபிமார்களை அவர்கள் வேண்டுமென்றே கொலை செய்தார்கள், மேலும் எவர்களெல்லாம் மக்களை நேர்வழிப்படுத்தி கொண்டிருந்தார்களோ அந்த கல்வியாளர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. மேலும் அவர்களுடைய அமல்கள் அனைத்தும் இந்த உலகத்திலும் சரி மறுமை நாளிலும் சரி அது அழிக்கப்பட்டுவிடும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தில் குறிப்பிட்டிருந்ததை நாம் பார்த்தோம். அப்போ அந்த வசனம் சம்பந்தமாக நாம் விளக்கம் சொல்லி காட்டும் பொழுது சொல்லியிருந்தோம், ஏன் அவர்களுடைய அமல்கள் அழிக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான் என்றால், அவர்களுடைய உள்ளத்தில் என்ன எண்ணம் இருந்தது என்றால், நாம் செய்திருக்கக்கூடிய அமல்களை கொண்டு நாம் என்ன செய்து விடுவோம், நிச்சயம் சுவனம் நுழைந்து விடுவோம், எமக்கு நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்களுக்கு, நாம் செய்திருக்கக்கூடிய தவறுகளுக்கு தண்டனை உண்டு, அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நாங்கள் முழுமையாக கட்டுப்படவில்லை, சில இடங்களில் நாங்களும் வழி மாறி இருக்கிறோம் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அதற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னவென்றால், நாங்கள் குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டும்தான் நாங்கள் என்ன செய்வோம், தண்டனையை அனுபவிப்போம், நரகத்திற்கு செல்வோம், அதற்கு பின்னால் நாங்கள் என்ன செய்து விடுவோம், சுவனத்திற்கு நுழைந்து விடுவோம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். எனவே தான் அந்த கடைசி வசனத்தை நாம் பார்க்கும்போது அந்த வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்திருந்தால், அவர்களுடைய அமல்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி அது இந்த உலகத்திலும் மறுமை நாளிலும் அது முழுமையாக அழிக்கப்பட்டு விடும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டிருந்தார். அதனுடைய தொடர்ச்சியான வசனம் தான் இந்த 3 வசனங்கள். அல்லாஹ் பதிவு செய்கின்றான், நன்றாக கவனியுங்கள். அலம் தர இல்லல்லதீன ஊது நஸீபம் மினல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்ட சிலரை நபியை நீங்கள் கண்டீர்களா? அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் வேதத்தை நாங்கள் பின்பற்றுகின்றோம் என்று சொல்கிறார்கள். வார்த்தையை கவனியுங்கள், நாங்கள் வேதத்தை பின்பற்றுகின்றோம் என்று சொல்கிறார்கள். யுதுஊன இலா கிதாபில்லாஹி லியஹ்கும பைனஹும், ஆனால் அவர்களை அந்த வேதத்தை கொண்டு மக்களுக்கு மத்தியிலே அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து சொல்வதற்காக அவர்களை நீங்கள் அழைத்தீர்கள் என்று சொன்னால், சும்மையத்தவல்லா, அவர்கள் உங்களை புறக்கணித்து விட்டு சென்று விடுவார்கள். அவர்கள் என்ன சொல்வார்கள், நாங்கள் வேதத்தை பின்பற்றுகின்றோம் என்று சொல்வார்கள், ஆனால் அந்த வேதத்தை நாம் மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம், அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய செய்தியை நாம் மக்களுக்கு சொல்லுவோம் என்று அவர்களை நீங்கள் அழைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களை அவர்கள் புறக்கணித்து விடுவார்கள். ஃபரீக்கு மின்ஹும், அவர்களில் இருந்து ஒரு கூட்டம், வஹும் முஆரலூன், அவர்கள் உங்களை முழுமையாக புறக்கணித்தவர்களாக அவர்கள் சென்று விடுவார்கள். ذَلِكَ بِأَنَّهُمْ قَالُوا لَن تَمَسَّنَا النَّارُ إِلَّا أَيَّامًا مَعْدُودَاتٍ, இப்படியெல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருந்ததற்கு காரணம் போன வசனத்தில் சொன்ன அதே செய்தி தான் அல்லாஹ் பதிவு செய்கின்றான். لَن تَمَسَّنَا النَّارُ إِلَّا أَيَّامًا مَعْدُودَاتٍ, எங்களை நரகம் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நாட்களை தவிர அதற்கு மேலாக தீண்டாது. நரகம் என்ன செய்யாது, அவர்களை விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நாட்கள் மட்டும்தான் நரகம் தீண்டும்,
வேண்டும், அதற்கு மேல் அவர்களை நரகம் தீண்டாது என்று அவர்கள் எண்ணி வைத்திருந்ததன் காரணத்தினால்தான் இப்படியாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது உண்மையா என்று கேட்டால் வகர்ரஹும் ஃபி தீனிஹிம், இந்த மார்க்கத்தினுடைய விஷயத்தில் அவர்கள் மா கானு யஃப்தரூன், இப்படியெல்லாம் எதை கொண்டு அவர்கள் இட்டுக்கட்டி கொண்டிருந்தார்களோ அப்படியான இட்டுக்கட்டுகள் எல்லாம் கர்ரஹும், அவர்களை அதில் மூழ்கடித்து விட்டது, அவர்களை அதை கொண்டு நாசமாக்கி விட்டது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? அது பொய் என்ற அர்த்தம். அப்போ தொடர்ச்சியாக அல்லாஹ் பதிவு செய்கிறான், ஃபகைஃப இதா ஜமஅனாஹும் லியௌமின் லா ரைப ஃபீஹி, மக்கள் எல்லோரையும் ஒன்று கூட்டக்கூடிய அந்த நாள், சந்தேகத்திற்கு இடமே இல்லாத அந்த நாளில் நாம் மக்கள் எல்லோரையும் ஒன்று கூட்டுவோம் அல்லவா, அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவர்களுடைய நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கும்? அல்லாஹ் கேள்வி கேட்டுவிட்டு பதில் சொல்லுகின்றான், உஃபியத் குல்லு நஃப்ஸின் மா கஸபத், அந்த ஆத்மாக்களுக்கு அவைகள் சம்பாதித்த அனைத்தையும் நாம் என்ன செய்வோம்? கூலியாக நாம் வழங்குவோம். அவர்கள் சம்பாதித்த அனைத்து நன்மையும் அளிக்கப்பட்டுவிடும், அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்திற்கும் என்ன செய்யப்படும்? கூலி வழங்கப்படும். விரல் வெட்டி எண்ணப்படக்கூடிய சில நாட்கள் என்பதெல்லாம் நீங்களே உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளக்கூடிய கதைகள். நீங்கள் செய்த அனைத்து குற்றங்களுக்கும் அனைத்து பாவங்களுக்கும் தகுந்த சன்மானம் என்பது மறுமை நாளில் வழங்கப்படும். வஹும் லா யுظلمون, அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டனை வழங்குவதில் எந்த அநியாயமும் செய்ய மாட்டாங்க. நாம் என்ன செய்வோம்? எப்படி சொல்லுவோம்? நன்மை செய்வதில் எந்த அநியாயம் செய்ய மாட்டோம் என்று தான் சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி பதிவு செய்கின்றான்? வஹும் லா யுظلمون, அந்த தண்டனை கொடுக்கக்கூடிய விஷயத்தில், அந்த தண்டனை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு நாம் எந்த அநியாயமும் செய்ய மாட்டோம். அவர்களுக்கான தண்டனையை நம்ம முழுசாக அவங்களுக்கே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இந்த சூரத் ஆல இம்ரானுடைய 23, 24, 25வது வசனத்தை நிறைவு செய்வதை நான் பார்க்கிறோம். அப்போ அன்பின் இஸ்லாமியர்களே, இந்த வசனம் சம்பந்தமாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்யும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து தான் இந்த வசனங்கள் பேசுகிறது. அந்த வேதத்தை நாங்கள் பின்பற்றுகின்றோம் என்று சொல்கிறார்கள், ஆனால் அந்த வேதத்தில் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள், அவர்களை பின்பற்ற வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் வேதத்தை பின்பற்றுகின்றீர்கள் என்று சொன்னால் இதை என்ன செய்ய வேண்டும்? பின்பற்ற வேண்டும். இந்த பகுதியை மட்டும் விட்டுவிட்டு இந்த பகுதி இல்லாமல் மற்றவைகளை நீங்கள் பின்பற்றுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மற்ற வசனங்களை ஆதாரமாக காட்டி சொல்லக்கூடிய செய்தி, அவர்களுடைய உள்ளத்தில் அவர்கள் கொண்டிருந்த காழ்ப்புணர்ச்சி, அவர்களுடைய உள்ளத்தில் அவர்கள் கொண்டிருந்த அகந்தை, அவர்களுடைய உள்ளத்தில் அவர்கள் கொண்டிருந்த நாங்கள் தான் பெரியவர்கள் என்ற அகந்தையும் பிடிவாதமும் என்பதாக இப்னு கஸீர் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்போ இந்த 3 எண்ணங்களும் அவர்களை என்ன செய்துவிட்டது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதை விட்டும் தடுத்து விட்டது. ஆனால் அவர்கள் இன்னும் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் வேதத்தை பின்பற்றுகின்றோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதுதான் நல்லா பதிவு செய்கின்றான். வேதத்தை பின்பற்றுகிறீர்களா? இதுவும் வேதத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இதை நீங்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்று அவர்களை பார்த்து நபியே நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் ஏத்தவல்லும், அவர்கள் என்ன செய்வார்கள்? உங்களை புறக்கணித்து விட்டு சென்று விடுவார்கள். வஹும் மோரிதூன், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக? உங்களை கண்டு கொள்ளாதவர்களாக திரும்பியே பார்க்க மாட்டார், அப்படியே நடந்து போய் விடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்துவிட்டு அவர்களுக்கு நரகம் காத்து கொண்டிருக்கின்றது என்ற செய்தி, இந்த வசனத்தினுடைய இதே வாசகத்தை இன்னொரு வசனமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவில் பதிவு செய்திருந்தார். சூரத்துல் பக்ராவினுடைய 274, 275, 276, 277 அந்த 4 வசனங்களில் இதை பற்றி தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கும் விரிவாக பேசியிருப்பான். சூரத்து பக்ராவிலே நாம் என்ன செய்திருந்தோம்? விரிவாக நாம் பார்த்திருந்தோம். இந்த வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கமாவது, அதாவது விரல் விட்டு எண்ணப்படக்கூடிய சில நாட்கள் தான் நாங்கள் நரகத்தில் இருப்போம் என்று யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்கள் நினைத்து வைத்திருந்தார்கள் அல்லவா? அதற்கு காரணம் என்ன? அதற்கு முழுமையான விளக்கம் என்னவென்று சொன்னால், அந்த கிறிஸ்தவர்கள் நாங்கள் மிஞ்சி போனால் 4 நாட்கள் 5 நாட்கள் நாங்கள் நரகத்தில் இருப்போம் என்று சொல்லக்கூடியவர்கள் இருந்தாலும், பெரும்பான்மையினரான யூதர்களுடைய கருத்தின்படி அவர்களுடைய எண்ணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் 7 நாட்கள் தான் என்ன செய்வோம்? நரகத்தில் இருக்கும். எங்களுடைய நரக தண்டனை என்பது மொத்தமே 7 நாட்கள் தான். அதுவும் எப்படி என்று சொன்னால், ஒவ்வொரு 1000 ஆண்டுகளுக்கும் ஒரு நாள் என்ற கணக்கின்படி அவர்கள் என்ன செய்வார்களாம்? 7 நாட்கள் இருப்பார்கள். நாங்கள் தான் 1000 ஆண்டே இருக்க மாட்டோமே, நாங்கள் தான் 1000 வருஷத்துக்குள்ளே நாங்கள் மூத்தா விடுவோம். அப்போ ஒரு நாள் அல்லது 2-3 நாள் நாங்கள் என்ன செஞ்சிடுவோம்? நரக்கத்திலிருந்து வெளிவந்து விடுவோம் என்று அவர்கள் தவறான தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த கணக்கை பொய் என்று சொல்லும் விதமாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தில் பதிவு செய்கிறார். இப்படியான இவர்கள் சொல்லக்கூடிய வாசகத்திற்கு இதற்கு முன்னால் அந்த வேதத்திலோ அல்லது நபிமார்களிடமிருந்தோ ஏதாவது சாட்சியோ சான்றுகளோ இருக்கா என்று கேட்டால், எந்த சான்றும் எந்த அடிப்படையும் இல்லாத ஒரு கருத்து தான் இது. ஆனால் இவர்களே உருவாக்கியவர்களை முழுக்க
முழுக்க முழுக்க இவர்களே சொல்லக்கூடிய கருத்தாகத்தான் இந்த 7 நாள் என்ற கதை இருக்கின்றது என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ அன்பின் இஸ்லாமியர்களே, இந்த வசனத்தை குறித்து இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கடைசியாக பதிவு செய்யக்கூடிய செய்தி, இந்த வசனம் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மிக முக்கியமான எச்சரிக்கையையும் கடுமையான கண்டனத்தையும் விதிக்கக்கூடிய ஒரு வசனமாக இந்த வசனம் அமைந்திருக்கிறது என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தில் எமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன தெரியுமா? இந்த வேதத்தை நாமும் பின்பற்றுகின்றோம் என்று சொல்கிறோம். எப்படி யூதர்கள் நாங்கள் வேதத்தை பின்பற்றுகின்றோம் என்று சொல்லிவிட்டு இருந்தார்களோ அதே போன்று நாமும் இந்த வேதத்தை பின்பற்றுகின்றோம் என்று சொல்கிறோம். இந்த முஸ்லீமிடமையாவது நீங்கள் இந்த வேதத்தை பின்பற்றுகிறீர்களா இல்லை என்று கேட்டால் யாராவது இல்லை என்று சொல்வோமா? எல்லாரும் நாங்களும் பின்பற்றுகின்றோம், இந்த வேதத்தை நாங்களும் அப்படியே நாங்கள் இந்த வேதத்திற்கு கட்டுப்படுகின்றோம் என்று தான் எல்லோரும் சொல்லுவோம். ஆனால் நிலைப்பாடு என்ன? யூதர்களுடைய அதே நிலைப்பாடாகத்தான் இன்று இந்த சமுதாயத்தினுடைய கணிசமான மக்களுடைய நிலைப்பாடு இருக்கிறது. அவர்கள் எப்படி நாங்களும் வேதத்தை பின்பற்றுகின்றோம் என்று சொன்னார்கள், ஆனால் இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய செய்தியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது ஏற்றவல்லா அவர்கள் என்ன செய்திருவார்கள்? கட்டுப்படாமல் புறக்கணித்து விட்டு சென்று விடுவார்கள். அதே போன்றுதான் இன்று எம்முடைய நிலையும் இருக்கிறது. வேதத்தை நாம் பின்பற்றுகின்றோம் என்று சொல்கிறோம், ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஹராம் ஹலால்களை பற்றி நமக்கு சொல்லப்படும் பொழுது அது எம்முடைய வியாபாரத்தில், அது எம்முடைய குடும்ப விஷயங்களில் உள்ளே வரும் பொழுது அதை கண்டு கொள்ளாதவர்களாக புறக்கணித்து விட்டு தான் நாமும் என்ன செய்கிறோம்? செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். கிட்டத்தட்ட அதே நிலைக்கு அதே கூலித்தான் வழங்கப்படும். அவர்களுக்கு தனி கூலி, இவர்களுக்கு தனி கூலி என்று கிடையாது. ஏன் அல்லாஹ் இந்த வசனத்தினுடைய கடைசியிலே சொல்லும் பொழுது அநியாயம் செய்தவர்களுக்கு அதற்கான கூலி வழங்குவதில் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? அநியாயம் செய்ய மாட்டான். அப்போ எல்லோருக்கும் சமமான கூலி தான் வழங்கப்படும். யூதர்களாக இருந்தாலும் சரி, நாமாக இருந்தாலும் சரி, வேதத்தை பின்பற்றுகின்றோம் என்று சொல்லிவிட்டு வேதத்தில் சொல்லப்படக்கூடிய செய்திகளை புறக்கணித்து விட்டு அதை காதில் வாங்காமல் செல்கின்றோம் என்று சொன்னால், அப்படியான தகவல்களை கேட்கும் பொழுது அது எமக்கான தகவலாக இருந்தாலும் கூட அதை புறக்கணித்து விட்டு நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று சொன்னால் நிச்சயம் அல்லாஹ்வால் மறுமையில் குற்றம் பிடிக்கப்படுவோம். நிச்சயம் யூதர்களை போன்றே மறுமையில் நாம் என்ன செய்யப்படுவோம்? கருதப்படுவோம். முஸ்லிம்கள் என்று இருந்தாலும் வேதத்தை புறக்கணித்து விட்டு சொல்லும் பொழுது அதைத்தான் யூதர்களும் செய்திருக்கிறார்கள். அப்போ அப்படியான ஒருவர்களாக நாம் மறுமையில் எழுப்பப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதையும் இந்த வசனத்திலிருந்து நாம் படிப்பினையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆக அன்பின் இஸ்லாமியர்களே, குர்ஆனுடைய வசனங்கள், நபிமொழிகள், ஆதாரபூர்வமான நபிமொழிகள் எதை எமக்கு செய்தியாக வலியுறுத்தினாலும் அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம்தான் என்னுடைய முழுமையான வாழ்வாதாரமாக இருக்கின்றது என்றே இருந்தாலும் கூட அதில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது, அது எனக்கு இத்தனை நாள் தெரியாது, ஆனால் அதுதான் என்னுடைய ஒட்டுமொத்த சாம்ராஜ்யம், என்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய வாழ்வாதாரம் அதுதான் என்று இருந்தாலும் கூட அதை அப்படியே அந்த கடமை விடுவதுதான் குர்ஆனுக்கும் ஹதீஸிற்கும் கட்டுப்படுவது. அப்படியே கட்டுப்படுவது. நாங்கள் கேட்டோம் சமீஅனா வ அதாஅனா என்பதுதான் ஒரு முஸ்லீமுடைய செயலாக இருக்க வேண்டும். அதைத்தான் சஹாபாக்களும் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அன்பின் இஸ்லாமியர்களை குர்ஆனுடைய வசனமோ நபிமொழிகளோ எனக்கு ஏதாவது தகவல்களை கற்றுத்தருகின்றது என்று சொன்னார். ஏனால் எல்லா தகவல், ஏதோ ஒரு தகவல் ஒரு சிலருக்கு பயனளிக்கும், ஏதோ ஒரு தகவல் ஒரு சிலருக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயமாக இருக்கும். நாம் எல்லா தகவலையும் எல்லா மக்களுக்கும் நேரடியாக பொருந்தும் என்று சொல்ல முடியாது. அப்போ சொல்லப்படக்கூடிய தகவல்களிலிருந்து எவர்களுக்கு எந்தெந்த தகவல்கள் பொருந்துகிறதோ அந்த தகவல்களை அவர்கள் கேட்கும் பொழுது இது எமக்கான தகவல் என்பதை நாமே என்ன செய்து கொள்ள வேண்டும்? விளங்கி அந்த தகவலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நாம் எம்மை சீர்திருத்தம் செய்து கொண்டோம் என்று சொன்னால் மறுமையில தப்பிச்சோம். இல்லை என்று சொன்னால் யூதர்களுக்கு என்ன கூலி இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றாரோ அதே கூலியை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்ற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக வரக்கூடிய அமர்வுகளில் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் குர்ஆனுடைய வசனங்களை சரியான வழி கற்றறிந்து அதன்படி கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய வாய்ப்பை தருவானாக. هذا من وليل المؤمنين إلا قل قل هذا استغفر لي ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.